அன்னைக்கே அவன் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்ததும் அத்தை பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்தா. ஏய் சர்ப்ரைஸ், நான் ஊருக்கு வர்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், எனக்கு உங்கள் தங்கச்சி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அன்னைக்கு அவன் கேட்குறான், எனக்கு நீ எதை தனியாக பேசணும்னு எனக்கு தெரியுது, நீ என்ன அங்கே நடந்ததை நினச்சி மனசை உடஞ்சிட்டியா, ஃபீல் பண்ணாத அப்படின்னுட்டு அவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், அங்கே நடந்ததை நினச்சி நான் ஃபீல் பண்ணல, நான் உங்களை விட்டுட்டு போகிற வேண்டிய சூழ்நிலை எனக்கு இப்போ வந்துடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவள் ரீசன் அவன்கிட்ட சொல்ல வரா. அவன் தடுத்து நிறுத்திட்டான். எனக்கு எந்த ரீசனும் வேண்டாம், நீ என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இனிமேல் என்னோடய லைஃப்பில் நீ வந்துடாத. என்னை எத்தனையோ பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு தான் எனக்கு 9 வருஷமாக எனக்காக என்னையும் நினச்சிட்டு காத்துட்ருந்தா. அவள் எனக்கு இப்போ கூட சமீபத்தில் ஆஃபீஸில் அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தா. அப்படி இருந்தும் அவளை நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம உன்னை நான் லவ் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் நிற்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ண பொண்ணு அவள் தான். எனக்காக காத்துட்டு இருந்த அந்த பொண்ணை தான் நான் காதலித்தேன். அந்த பொண்ணு நீன்னு நினச்சி தான் நான் உன்னை காதலித்தேன். ஆனால் நீ என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு நிறுத்திட்ட. உன்னால் நான் அந்த பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி, ஏதோ இனிமே என் லைஃப்பில் நீ வந்துடாத. அந்த பொண்ணு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா, ஐ எம் நாட் ஃபெயில்டு, மை சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் போஸ்ட்பாண்டட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனா. நான் அதை முட்டாள்தனமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவள் நான் இப்படி தனியாக ஆவேன்னு நினச்சி தான் அவள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். நீ என்னை ஏமாத்தின மாதிரி வேறு யாரையும் ஏமாத்திராத. அந்த பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு அவள் எனக்கு பண்ணா. எனக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியே, சரி இனிமேல் தயவு செஞ்சு என் முகத்தில் முழிச்சிடாத அப்படின்னு அவளை பேசவே விடாமல் அவனே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ இவன் அவனோட அத்தை பொண்ணையும் ரொம்ப மிஸ் பண்ணுறான். தனக்காக காத்திருந்த அந்த பொண்ணையும் அவன் மிஸ் பண்ணுறான். காத்துட்டு இருந்த அந்த பொண்ணு இவனை நினச்சி இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறா அந்த பொண்ணு. அப்புறமா அவள் அத்தை பொண்ணும் இவனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு மிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க.